சட்டவிரோதமாக கல்லெறிக்கிய நபரை சுட்டு பிடித்த காவலர் சும்மா சுடலுங்க. ஒரு கால் இல்லை 2 காலை சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி தவறு செய்கிறவங்க இனிமேலும் பயப்படணும். இன்னொரு வாட்டி கல் இறக்கம் பனைமரம் ஏறணுமாக்க நம்மளை 2 காலம் சுற்றுவாங்க அப்படின்னு பயம் ஏற்படுறதுக்காண்டி மிகப்பெரிய துணிச்சலான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இதே துணிச்சலை இந்த கஞ்சா விற்கிறவங்க, சாராய் விற்கிறவங்க அவங்ககிட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. சின்ன சின்ன ஊரில் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த இடத்துல இருக்கும் கஞ்சா இந்த ரக்கம் விற்பாங்க, சாராய் இந்த பக்கம் இந்த ரக்கம் விற்பாங்க அப்படின்னு சின்ன ஒரு 8-9 வயசு பையன்கிட்ட கூட கேட்டால் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் விற்பாங்க. அங்கெல்லாம் உங்கள் நடவடிக்கை எதுக்கு எடுக்க மாட்டீங்க? இதே காவலருக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து தான் அந்த வேலையும் செய்வாங்க. அங்கே உங்கள் துணிச்சலான நடவடிக்கை எடுக்கலாமே. 2 காலம் சுடாட்டி 1 காலாச்சும் சுட்டு அந்த குற்றத்தை தடுக்கலாமே. அங்கெல்லாம் உங்கள் குற்றம் தடுக்க மாட்டேங்க. அந்த கஞ்சா பழக்கத்துக்கு மது போத பழக்கத்துக்கு அதிகமான பழக்கமாகி சின்ன பிள்ளைய கூட கற்பழிச்சு கொள்வது, வயசானவங்களை கற்பழிச்சு கொள்வது, யாரு கிடைச்சாலும் வெட்டி கொள்வது, குற்றம் அதிகமாக நடக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இவங்க பனைமரம் ஏறி இறங்கிட்டாங்களாம். அதுக்கு ஆபாசமாக பேசி அந்த குடும்பத்தை ஒரு டார்ச்சர் பண்ணி சுட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆக்கி இது திட்டமிட்டு செயல்முறை தான் தெரியுது. சுட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்ககிட்ட அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை அரசாங்க ரீதியாக பயன்படுத்துங்க. அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. இந்த கல் இங்கே மட்டும்தான் திறக்குமா? எல்லா மாநிலத்திலையும் கல் மிக பிரபலமாக நடந்துட்டு இருக்கு. அது சுலபமா எல்லாரும் குடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைலேருந்து எல்லாருக்கும் குடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தானே, புதுசாக ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டிலோட அரசாங்கம், தமிழ்நாட்டோட மரமே பனை மரம் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி செயலில் காவலர்கள் ஈடுபடுறாங்கடா. இந்த திராவிட ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான், கொஞ்ச காலம் வரைக்கும் தானே. எங்கள் சீமானனை ஆட்சிக்கு வரட்டு அப்புறம் இருக்கு. எங்கே பார்த்தாலும் மூக்குக்கு மழை பெஞ்சா காலையை முளைக்கிற மாதிரி பனை மரத்தை எப்படி உருவாக்கி எப்படி அதை அரசாங்க வேலையை ஆக்கி அந்த கல்லை எல்லாரும் எப்படி குடிக்கிறேன்னு இந்த திராவிட ஆட்சியிலும் இதே காவலருக்கும் பார்த்து தான் இருப்பாங்க. அப்போ என்ன பிடுங்க போகிறீங்க, யாரை சுட போகிறீங்க அப்படின்ட்டு அப்போ பார்ப்போம்.